motion in a plane topic la previous year questions continue பண்ணிக்கலாம் பாருங்க. The width of river is 1 kilometer. The velocity of boat is 5 kilometer per hour. The boat covered the width of river in shortest time 15 minutes. Then the velocity of the river in the stream is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா நல்லா கவனிங்க. இப்போ இதுதான் வந்து ரிவர் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிங்க. இப்போ வெலாசிட்டி ஆஃப் தி ரிவர் தான் நம்ம கொஸ்டின் மார்க். இப்போ வந்து போட் வந்து இந்த டைரக்ஷன்ல டிராவல் பண்ணியிருக்குதா, அதாவது வந்து வித் ஆஃப் தி ரிவர் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்க. 1 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ வித் ஆஃப் தி ரிவர் 1 கிலோமீட்டர் வந்திருக்கு. டைம் டேக்கன் 15 மினிட். அப்போ 15 மினிட்ன்றது நம்ம 1/4 ஹவர்னு எடுத்துக்கலாம் இல்லையா? ஏன்னா மினிட்டை அவரா மாத்தணும்னா என்ன பண்ணும்? 15 மினிட்டை வந்து அவரா மாத்தணும்னா 60ல டிவைட் பண்ணிடணும். அப்போ அவரா மாறிடும். இது ரெண்டு கேன்சல் பண்ணா 1/4 வந்துடுது. ஸோ டைம் வந்து 1/4. அப்போ ஸ்பீடு இந்த டைரக்ஷன்ல கவர் பண்ணது எவ்வளவு இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்பீடு பர்பண்டிகுலர் டு தி ரிவர் ஃப்ளோ வந்து டிஸ்டன்ஸ் டிவைட் பை என்ன பண்ணும்? டைம் டேக்கன். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 1 போட்டோம்னா டிவைட் பை 1/4ன்னு வந்துடும். இந்த 4 மேலே போயிடும் டைம் போட்டா. அப்போ ஸ்பீடு வந்து எவ்வளவு கிடைக்குது உங்களுக்கு? 4 கிலோமீட்டர் பர் ஹவர்னு கிடைச்சிருக்கு. எந்த டைரக்ஷன்ல போனா வந்து இந்த டைரக்ஷன்ல போயிருந்தான், இந்த டைரக்ஷன்ல. ஆனா வந்து இந்த போட் வெலாசிட்டி என்ன கொடுத்துருக்காங்க? 5 கிலோமீட்டர் பர் ஹவர் கொடுத்துருக்காங்க. அப்படின்னு கண்டிப்பா போட் வந்து இந்த டைரக்ஷன்ல இப்படி போயிருக்கும், இப்படி போயிருக்கும். அப்போ போட் ஸ்பீடு வந்து 5 கிலோமீட்டர் பர் ஹவர்னு எடுத்துங்க. இதனுடைய ஒரு காம்பனன்ட் வெலாசிட்டி தான் இந்த பர்பண்டிகுலர் டு ரிவர் வந்து 4 கிலோமீட்டர் பர் ஹவர்னு நம்ம கிடைச்சிருக்கு. ரிவர் ஃப்ளோ ஆகுறது இந்த டைரக்ஷன்ல. ரிவர் வெலாசிட்டி தான் நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கரெக்டுங்களா? சரி. இப்போ இது பாத்தீங்கன்னா இது சும்மா நம்ம எடுத்துக்கலாம். இது ஏபிசி எப்படின்னு எடுத்துக்கலாம். ஏபிசி வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தானப்பா. அப்போ பித்தாகரஸ் தேரம் போட்டுக்கலாம். அப்போ ஹைபோடெனியூஸ் வந்து விபி ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ஸ் வந்து வி ஸ்கொயர் பிளஸ் ஆப்போசிட் வந்து விஆர் ஸ்கொயர் போட்டுருங்க. அப்படி போட்டுனா விபி வந்து நமக்கு 5 கொடுத்துட்டாங்க. வெலாசிட்டி ஆஃப் தி போட் 5 கொடுத்துட்டாங்க. 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த வி, அதாவது நம்ம கிராஸ் பண்ற வெலாசிட்டி வந்து இந்த ரிவரை கிராஸ் பண்றது இங்க நம்ம 4 கிலோமீட்டர் பர் ஹவர் இருக்கு. ஸோ அதை 4 ஸ்கொயர் போட்டு பிளஸ் விஆர் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதை நம்ம சால்வ் பண்றோம். அப்போ எப்படி சால்வ் பண்ற பாருங்க. விஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் வந்துருதுங்களா? இந்த 4 ஸ்கொயர் லெஃப்ட் சைடுல கொண்டு போயிடுறோம். அப்போ 5 ஸ்கொயர் என்ன வருது? 25 மைனஸ் 4 ஸ்கொயர் வந்து 16 வந்துடும். 25ல 16 போனா 9 வந்துருது. அப்போ வெலாசிட்டி ஆஃப் தி ரிவர் ஸ்கொயர் வந்து 9 கிடைச்சிருக்கு. இந்த ரூட் எடுத்துருங்க. அப்போ வெலாசிட்டி ஆஃப் தி ரிவர் இஸ் ஈக்குவல் டு 3 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு கிடைச்சிருக்கு ஆன்சர். எல்லாமே ஆன்சர் வந்து நம்ம கிலோமீட்டர் பர் ஹவர்ல தான் வச்சிருக்கோம். ஸோ இந்த ஆன்சர் கிலோமீட்டர் பர் ஹவர்ல கிடைக்குது. ஸோ தட் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். 21க்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட்னு எடுத்துக்கலாம். அடுத்து 22nd கொஸ்டின் பாருங்க. A person aiming to reach exactly opposite point on the bank of a stream is swimming with a speed of 0.5 meter per second at an angle of 120 degree with the direction of flow of water. The speed of water in the stream is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து இதுதான் வந்து இது ரிவர் அப்படின்னு எடுத்துக்கோங்கப்பா. இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து ஸ்விம் பண்றாரு. எப்படி ஸ்விம் பண்றாரு? பை மேக்கிங் ஆங்கிள் 120 டிகிரி வித் தி ரிவர் ஃப்ளோ. அப்போ வெலாசிட்டி ஆஃப் தி பர்சன் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, வெலாசிட்டி ஆஃப் ரிவர் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இப்போ இந்த ஆங்கிள் தான் 120 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது கிராஸ் பண்ணணும் இல்லைங்களா? இப்படி கிராஸ் பண்ணணும்னா பர்பண்டிகுலர் டு ரிவர் இந்த ஆங்கிள் எவ்வளவு வந்திருக்கும்? இது வந்து 19 எடுத்துட்டோம்னா இது 30 டிகிரி தானே வருது. அப்போ இந்த டைரக்ஷன்ல தானே வெலாசிட்டி ஆஃப் ரிவர் இருக்கு. சரி. இப்போ தி ஸ்பீட் ஆஃப் தி வாட்டர் கேட்டிருக்காங்க. அப்படி எடுத்துட்டோம்னா இப்போ இந்த ட்ரையாங்கிள் மாதிரி அஷ்யூம் பண்ணி இது ஏபிசி வந்து ஒரு ட்ரையாங்கிள் அஷ்யூம் பண்ணோம்னா இந்த ட்ரையாங்கிள் ஆப்போசிட் சைடு வந்து விஆர், ஹைபோடெனியூஸ் வந்து விபி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ sin theta is equal to ஆப்போசிட் பை ஹைபோடெனியூஸ் போட்டுருங்க. sin theta எவ்வளோ? sin 30 போடணும். இங்க 30 டிகிரி தானே இருக்கு. அப்போ sin 30. இந்த விஆர் இந்த பக்கமே இருக்கட்டும், விபி மட்டும் லெஃப்ட் சைடுல கொண்டு வந்துருங்க. இந்த வெலாசிட்டி ஆஃப் தி பர்சன் எவ்வளோப்போ 0.5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது 0.5ன்னு போட்டுடலாம். இன்ட்டு இங்கே இந்த sin 30ன்னு ஒன்று இருக்கு. அப்படி தானப்பா? இங்க பாருங்க, இங்க இது வந்து கொடுத்தது 0.5 தானே கொடுத்துருக்காங்க. சரி. இப்போ வெலாசிட்டி ஆஃப் தி ரிவர் தான். ஸோ sin 30 வந்து 1/2 அதை 0.5 போட்டுக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் வெலாசிட்டி ஆஃப் தி ரிவர் வரும். 0.5 into 0.5 வந்து என்ன வரும்? 0.25 கிடைச்சிருக்கும். ஸோ ஆன்சர் வந்து 0.25 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு நம்ம ஆன்சர் எடுத்துப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Two particles A and B are connected by a rigid rod AB. The rod slides along perpendicular rails as shown here. The velocity of A of the
A to the left is 10 meter per second. What is the velocity of B when angle alpha equal to 60 degree சொல்லியிருக்காங்க. இப்போ இங்க ஒரு ராட் இருக்கு. இந்த ராடுடைய ஒரு எண்ட் இங்க ஹாரிசான்டல் ஃப்ளோர்ல இருக்கு, இன்னொரு எண்ட் வெர்டிகல் வால்ல இருக்கு. இந்த ஹாரிசான்டல் ஃப்ளோர்ல இருக்கிற எண்டை வந்து லெஃப்ட் சைடுல இப்படி மூவ் பண்றோம். இது 10 மீட்டர் பர் செகண்ட் வெலாசிட்டி இப்படி மூவ் பண்ணா இங்க 60 டிகிரி வரும்போது எண்ட் பி உடைய வெலாசிட்டி எவ்வளவு இருக்கும் அப்படிதான் क्वेश्चन கேட்டிருக்காங்கப்பா. சோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னா, ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல இந்த ராட் இருக்கும்போது இந்த பி உடைய பொசிஷன் வந்து y டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆரிஜின் இருக்கு, இந்த a உடைய டிஸ்டன்ஸ் x டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆரிஜின் இருக்குன்னு எடுத்துக்கலாம். இந்த லெங்த் ஆஃப் தி ராட் L ன்னு எடுத்துக்கலாம். இது பித்தாகரஸ் தியரம் எடுத்தா நான் எழுதுறது கரெக்டா தப்பா பாருங்க. x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு L ஸ்கொயர். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தப்பா? இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இப்போ இந்த ராட் எண்ட், இந்த எண்ட் a மூவ் ஆகிறதுனால என்னென்ன மாறும், எது எது மாறாதுன்னு சொல்லுங்க. x வேரியபிள், y வேரியபிள், லெங்த் ஆஃப் தி ராட் மாறுமா மாறாதா? லெங்த் ஆஃப் தி ராட் கான்ஸ்டன்டா இருக்கும். கான்ஸ்டன்டா டிஃபரன்ஷியேட் பண்ண என்னப்பா? கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்? 0ன்னு வரும். அது ஞாபகம் வச்சுக்கணும். அப்படின்னா இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன் நானு. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2xன்னு வந்துட்டு அடுத்து எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும். இன்னர் ஃபங்க்ஷன் செயின் ரூல்னு இருக்கு. அவுட்டர் ஃபங்க்ஷன் எடுத்து பண்ணிட்டு அடுத்து இன்னர் ஃபங்க்ஷன் பண்ணும். அப்ப என்ன வரும்? dx by dt அப்படின்னு போட்டுக்கணும். பிளஸ் y ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2yன்னு போட்டுட்டு அப்புறம் இன்னர், இது வெளியில இருக்க ஃபங்க்ஷன் 2 இதை பண்ணிட்டோம். இன்னர் ஃபங்க்ஷன் y பண்ணும்போது dy by dtன்னு வரும். ஓகேங்களா? இஸ் ஈக்குவல் டு இந்த l ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா l வந்து கான்ஸ்டன்ட்னால இது 0 வந்துருது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த dx by dt இருக்கு இல்லையா, இந்த dx by dt தான் velocity of the end a ன்னு எடுத்துக்கங்க. ஏன்னா இந்த end a தான் x டைரக்ஷன்ல போகுது. இந்த dy by dt தான் நம்ம என்ன எடுத்துக்கலாம்? velocity of the end b. ஏன்னா end b வந்து y டைரக்ஷன்ல போகுது. இது velocity of b. அப்படி எடுத்துட்டோம்னா இப்போ நான் எழுதுறது கரெக்டா பாருங்க. 2y into velocity of b is equal to minus of 2x into the velocity of a அப்படின்னு எழுதுறேன். இது கரெக்டா தப்பா இந்த ஸ்டேட்மெண்ட்? இந்த 2 கேன்சல் பண்ணிடலாமா? இப்போ நம்ம எண்ட் b யோட வெலாசிட்டி தான வேணும். அப்ப b யோட வெலாசிட்டி, அப்ப velocity of b is equal to minus of x by y into velocity of a போடலாம். இப்போ இங்க ஆல்பா இருக்கு இல்லையா, adjacent by opposite side என்னப்பா? tan θ வருமா cot θ வருமா? cot θ தான வரும். அப்ப bb is equal to minus of cot alpha into va போட்டுக்கலாமா? இப்போ மைனஸ்னு போட்டு cot alpha, ஆல்பா எவ்வளவு சொல்லிட்டாங்க? 60 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. அப்ப cot 60 எவ்வளவு சொல்லுங்க? cot 60 into va போடணும். அப்போ மைனஸ் cot 60 வந்து 1/√3 கரெக்ட்டுங்களா? அப்படின்னு போட்டு இந்த va எவ்வளவு போடணும்? va வந்து பாசிட்டிவ் x டைரக்ஷன்ல போதா நெகட்டிவ் x டைரக்ஷன்ல போதா? நெகட்டிவ் x டைரக்ஷன்ல போகுது. அப்ப இந்த 10 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? -10 ன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? அப்ப இத வந்து -10 ன்னு எடுத்துக்கணும். மைனஸ் மைனஸ் பிளஸ்ன்னு வந்துட்டு 10/√3. அப்போ velocity of end b என்ன வருது? 10/√3 ன்னு வருது. அப்ப 10/√3யும் நம்ம வந்து டிவைட் பண்ணோம்னா ஆல்மோஸ்ட் என்ன வரும்? 10 டிவைட் பை √3 டிவைட் பை 10 நியர்லி 2 டிவைட் பண்ற மாதிரி தானே. அப்ப கிட்டத்தட்ட 5க்கு வரணும். ஆன்சர் வந்து அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A boat is sent across a river with a velocity of 8 km/h. If the resultant velocity of boat is 10 km/h, then velocity of river is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ இதுதான் வந்து ரிவர்னு எடுத்துங்க. இப்போ போட்டை வந்து எப்படி அனுப்புறாங்க? அக்ராஸ் தி ரிவர் அனுப்புறாங்க. அப்போ வெலாசிட்டி ஆஃப் தி போட் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. சரிங்களா? இந்த வெலாசிட்டி ஆஃப் தி போட் தான் எவ்வளவு கொடுத்துட்டாங்க? நமக்கு 8 km/h கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? வெலாசிட்டி ஆஃப் தி போட் எவ்வளோப்பா? 8 km/h கொடுத்துருக்காங்க. இங்க ரிவர் வெலாசிட்டி இருக்கு. கரெக்டுங்களா? இப்போ ரிசல்டன்ட் வெலாசிட்டி தான் வெலாசிட்டி ஆஃப் போட் வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர். கரெக்டுங்களா? இப்படின்னு வந்திருக்கு. இந்த velocity of boat with respect to river தான் 10 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப velocity of boat with respect to river resultant velocity இது 10, velocity of boat வந்து 8 கொடுத்திருக்காங்க. இப்போ velocity of boat உம் velocity of river உம் perpendicular-ஆ இருக்கனால அப்ப resultant velocity of boat with respect to river என்ன பண்ணிடலாம்? square root of velocity of boat square plus velocity of river square plus 2vb vr cos θ போடுவோம் இல்லையா, அந்த θ வந்து 90 டிகிரி இங்க இருக்கனால அந்த டேர்ம் 0 ஆயிரும். அதனால இப்படி மட்டும் எழுதிக்கலாம். இப்போ இந்த ஸ்கொயர் பண்ணோம்னா velocity of boat with respect to r square equal to velocity of boat square plus velocity of river square ன்னு வந்துருது. நமக்கு என்ன வேணும்? velocity of river தானே வேணும். அப்ப velocity of river இப்படி எழுதிக்கலாமா பாருங்க. இந்த போட் இந்த லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. velocity of boat with respect to river square minus velocity of boat square ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கலாமா? இந்த மாதிரி எடுக்கலாமா? சரி. அப்ப velocity of boat with respect to river எவ்வளவுப்பா? 10 ன்னு கொடுத்துட்டாங்க. 10 ஸ்கொயர் minus velocity of boat 8 ஸ்கொயர். இப்போ 10 ஸ்கொயர் வந்து 100, 8 ஸ்கொயர் வந்து 64. இத ரூட் எடுத்துருங்க. 100ல 64 போயிடுச்சுன்னா அப்ப என்ன வரும்? 36 வரும்.
இப்போ வெலாசிட்டி ரூட் எடுக்கணும் இல்லையா, அப்போ 6ன்னு வந்துருது. அப்போ 6 km/h. ஸோ வெலாசிட்டி ஆஃப் தி ரிவர் வந்து 6 km/h அப்படின்னு நம்ம 6 km/hன்னு எடுத்துக்கோம். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. projectile motionல பார்க்க போறோம் சம்ஸ். A projectile is fired from the surface of the earth with a velocity of 5 meter per second and angle theta with the horizontal. Another projectile fired from another planet with a velocity of 3 meter per second at the same angle follows a trajectory which is identical with the trajectory of the projectile fired from the earth. The value of the acceleration due to gravity on the planet is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா இங்க ஒண்ணு சொல்லியிருக்காங்க, டிராஜெக்டரி வந்து எப்படி இருக்கு, ஐடென்டிக்கல் சொல்லிட்டாங்க. அப்ப எர்த்ல எப்படி இந்த வந்திருக்குமோ அதே மாதிரிதான் இது எர்த்துக்கு எடுத்துக்கணும், அதே மாதிரி பிளானட்டுக்கும் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிராஜெக்டரி. அப்படின்னா ரேஞ்ச் இந்த எர்த்தோ ரேஞ்ச் இந்த பிளானட்டோ ஈக்குவலா நாட் ஈக்குவலா சொல்லி பார்க்கலாம். சேம் ஐடென்டிக்கலா தானே இருக்கு. அப்போ ரேஞ்ச் ஆன் தி எர்த் ஈக்குவல் ரேஞ்ச் ஆன் தி பிளானட் அப்படின்னு போட்டுங்க. இப்போ வெலாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா u ஸ்கொயர் sin 2θ அப்படின்னு போட்டு பை g ஆன் தி எர்த்னு போட போறோம். இங்க என்ன போட போறோம், அதே மாதிரி வெலாசிட்டி ஆன் தி பிளானட் ஸ்கொயர் இருக்கு sin 2θ டிவைட் பை g ஆன் தி பிளானட்னு போட போறோம். இங்க வந்து ஆங்கிள் என்ன சொல்லிட்டாங்க, அந்த ஆங்கிள் தீட்டான்னு சொல்லியிருக்கு இல்லையா, சேம் ஆங்கிள் சொல்லிட்டாங்க, ஆங்கிள் சேம் வந்துருச்சு. அப்ப இந்த sin 2θ கேன்சல் பண்ணிருக்கு. இப்போ வெலாசிட்டி ஆன் தி எர்த் எவ்வளவு 5, அப்போ 5 ஸ்கொயர் போட்டுட்டு டிவைட் பை g ஆன் தி எர்த் 9.8 போட்டுங்க is equal to velocity with which projected on the planet வந்து 3. அப்போ இங்க 3 ஸ்கொயர் போட்டுட்டு டிவைட் பை g on the planet அப்படின்னு எடுத்துக்கோப்பா. இப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. ரீஅரேஞ்ச் பண்ணா கரெக்டா பாருங்க. g is equal to g on the planet equal to 3 ஸ்கொயர் வந்து 9. இது கீழே போயிடும், இது இங்க வந்துரும். கரெக்டா? அப்போ 9 டிவைட் பை 25 into 9.8. கரெக்ட்டுங்களா? சோ அப்படி எழுதணும்னா கிட்டத்தட்ட 9.8 10 அடிச்சு பண்ணீங்கன்னா 90 டிவைட் பை 25 கிட்டத்தட்ட அப்படி தானப்பா. அப்போ 90 25 சால்வ் பண்ணா கிட்டத்தட்ட நமக்கு என்ன வந்திருக்கும், 3.5 அப்படின்னு வந்திருக்கும். ஸோ தட் இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் கரெக்டாக எடுத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The velocity of a projectile at the initial point A is 2i plus 3j. Its velocity at point B. அப்போ A ப்ரொஜெக்ஷன் பாயிண்ட்ல 2i plus 3j கொடுத்துருக்காங்க. லேண்ட் ஆகிற பாயிண்ட்ல வெலாசிட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து இதுல ஹாரிசான்டல் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னு தெரியும்லப்பா. இப்போ x காம்பனன்ட் வெலாசிட்டி தான் 2i, y காம்பனன்ட் வெலாசிட்டி 3j. கரெக்ட்டா? அப்ப x காம்பனன்ட் வெலாசிட்டி 2i போடுங்க, y காம்பனன்ட் வெலாசிட்டி 2j போடுங்க. ஹாரிசான்டல் வெலாசிட்டி மாறவே மாறாது. அட் பாயிண்ட் B வரும்போது ஹாரிசான்டல் வெலாசிட்டி 2i இருக்கும், அப்படியே இருக்கும். வெர்டிகல் வெலாசிட்டி அப்படியே இன்வெர்ட் ஆயிருக்கும். அதாவது ப்ரொஜெக்டட் பாயிண்ட்ல லேண்டிங் பாயிண்ட் வெர்டிகல் வெலாசிட்டி மேக்னிட்யூட் சேம் பட் டைரக்ஷன் ஆப்போசிட்டா இருக்கும். அப்போ -2j போட்டுக்கலாம். அப்ப இது எப்படி எழுதலாம், வெலாசிட்டி அட் B வந்து ஹாரிசான்டல் வெலாசிட்டி பிளஸ் வெர்டிகல் வெலாசிட்டி அப்படின்னு போட்டோம்னா 2i minus 3j is the correct answer. Next question போலாம் பாருங்க. The horizontal range and the maximum height of a projectile are equal. The angle of projection of the projectile is dash னு கேட்டிருக்காங்க. அப்போ range is equal to maximum height சொல்லியிருக்காங்க. ரேஞ்சுக்கு என்ன ஃபார்முலா, u ஸ்கொயர் sin 2θ வரும். sin 2θவை 2 sin θ cos θ அப்படின்னு ஃபார்முலா எழுதிக்கிறேன் நான். டிவைட் பை g போட்டாச்சு. ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஹைட்டுக்கு என்ன ஃபார்முலா, u ஸ்கொயர் sin ஸ்கொயர் θ டிவைட் பை 2g ன்னு தெரியும் உங்களுக்கு. இதுல u ஸ்கொயர் கேன்சல் பண்ணுங்க, ஒரு sin θவும் ஒரு ஸ்கொயரும் கேன்சல் பண்ணிருங்க. இங்க வந்து இந்த g கேன்சல் பண்ணிருங்கப்பா. சரியா? இப்போ இந்த 2 இந்த பக்கம் கொண்டு போயிருங்க, இந்த cos θவை கீழே கொண்டு வந்துருங்க. அப்ப sin θ பை cos θ tan θ, tan θ ஈக்குவல் டு இங்க 4 தான், இங்க 2 into 2 4 தானே வருது. சோ tan θ ஈக்குவல் டு 4 னு வந்துருச்சு. θ ஈக்குவல் என்ன வந்திருக்கும், இப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் 4 அப்படின்னு வந்துருக்கு. கரெக்ட்டா? அப்ப θ வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் 4 இருந்துச்சுன்னா ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் தி ப்ரொஜெக்டைல் ரேஞ்ச் ஆஃப் தி ப்ரொஜெக்டைல் ஈக்குவலா இருக்கும். அடுத்த क्वेश्चन பாருங்க. A missile is fired for maximum range with an initial velocity of 20 meter per second. If g equal to 10 meter per second square, the range of the missile is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்க என்னென்ன கொடுத்திருக்காங்க, இனிஷியல் வெலாசிட்டி 20, g 10, மேக்ஸிமம் ரேஞ்சுன்னு சொன்னா அப்போ θ ஈக்குவல் எவ்வளவு வரும், 45 டிகிரின்னு வரணும். அப்போ 2θ 90 டிகிரின்னு வரும், sin 2θ 1ன்னு வந்துருது. கரெக்ட்டுங்களா? அப்போ ரேஞ்சுக்கு என்ன ஃபார்முலா, u ஸ்கொயர் sin 2θ டிவைட் பை g ன்னு போட்டுங்க. மேக்ஸிமம் ரேஞ்ச் வரும்போது sin 2θ 1ன்னு வந்துருது. அப்போ மேக்ஸிமம் ரேஞ்ச் ஈக்குவல் u ஸ்கொயர் பை g. u எவ்வளவுப்பா 20 தானே கொடுத்தாங்க, 20 ஸ்கொயர் 20 into 20 போடுங்க, பை g வந்து 10 ன்னு எடுத்துங்க, 0 0 கேன்சல். 20 into 2 எவ்வளவுப்பா 40. அப்போ என்ன வந்திருக்கு, 40 மீட்டர் அப்படின்னு நமக்கு ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டா கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க.
A projectile is fired at an angle of 45 degree with the horizontal. Elevation angle of the projectile at its highest point as seen from the point of projection is dash கேட்டிருக்காங்க. அதாவது இந்த क्वेश्चन எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. ஒரு ப்ரொஜெக்டைல இப்படி ப்ரொஜெக்ட் பண்றோம். இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இந்த ஆங்கிள் வந்து 45 டிகிரி கொடுத்துட்டாங்க. இப்போ இது வந்து இப்படி ப்ரொஜெக்டைல போகுது. இப்படி போயிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்குது. இந்த ஹையஸ்ட் பாயிண்ட் இந்த ஆரிஜின்ல ப்ரொஜெக்டட் பாயிண்ட்ல இருந்து இந்த ஹையஸ்ட் பாயிண்ட் மேக்ஸ் ஆங்கிள் ஒரு ஆல்பான்னு வச்சுக்கலாம். இந்த ஆங்கிள் தான் பொசிஷன் மார்க் கேட்டிருக்காங்க. அப்படி கேட்டா இந்த ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறேன் பாருங்க. இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டுக்கு ஒய் கோஆர்டினேட் நான் எழுதுறது கரெக்டா பாருங்க. ஹெச்னு எழுதுறேன். எக்ஸ் கோஆர்டினேட் r/2 ரேஞ்ச் பை 2 எழுதுறேன். இது கரெக்டா தப்பா பாருங்க. இப்போ இது ஆரிஜின், இந்த பாயிண்ட் சும்மா ஏன்னு எடுத்துட்டு இந்த பாயிண்ட் பி எடுத்துட்டா OAB என்றது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இந்த OAB ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தானே. இதுக்கு என்ன ஃபார்முலா எடுக்கலாம் நம்ம, tan ஆல்பா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு r/2 போட்டுங்க. சரிங்களா. ஆப்போசிட் வந்து ஹைட் மேக்ஸிமம் ஹைட், அட்ஜசன்ட் சைடு வந்து ரேஞ்ச் பை 2, ஆஃப் ஆஃப் தி ரேஞ்ச், மொத்த டிஸ்டன்ஸ் இருக்குள்ள ரேஞ்ச் அதுல பாதி எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் ஹைட்டுக்கு என்ன ஃபார்முலா, u ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை 2g இருக்கும். இந்த 2 வந்து மேல போயிடும் இல்லையா, அப்ப அந்த 2 மேல போட்டுருங்க. டிவைட் பை ரேஞ்ச், அப்போ டிவைட் பை ரேஞ்ச்னா 1 டிவைட் பை ரேஞ்ச் போடும்போது u ஸ்கொயர் sin 2 தீட்டா டிவைட் பை g ன்னு வந்துரும். இப்போ இந்த g கட் பண்ணிருங்கப்பா. இந்த u ஸ்கொயர் கட் பண்ணிருங்க. இந்த ஸ்கொயரும் இந்த 2 கேன்சல் பண்ணிருங்க. அப்போ வந்து இங்க தீட்டா எவ்வளவு இருக்கு, 45 டிகிரின்னு இருக்கு இல்லீங்களா. சோ தீட்டா 45 டிகிரி இருக்கு. அப்போ sin 45 எவ்வளவு, 1/√2 ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா. சரி, அப்படின்னு வந்துருச்சு. டிவைடட் பை இங்க என்ன வந்திருக்குன்னு சொல்லுங்க, sin 2 தீட்டா வந்து 1, ஏன்னா sin 45 1 வந்துருக்கு. அப்படின்னா இது 1ன்னு வந்துரும். ஓகேல. tan ஆல்பா இஸ் ஈக்குவல் என்ன வந்திருக்கு, இப்போ tan ஆல்பா இஸ் ஈக்குவல் டு 1/2 வந்துருச்சா, ரூட் ஸ்கொயர் 2. இப்போ ஆல்பா ஈக்குவல் என்ன வந்திருக்கும், tan இன்வர்ஸ் ஆஃப் 1/2 அப்படின்னு கிடைச்சிருக்கும். சோ அப்படின்னா எந்த ஆன்சர் கரெக்ட் பாருங்க, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் 1/2 வந்திருக்குப்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்கப்பா. The speed of a projectile at its maximum height is half of its initial speed. The angle of projection is dash னு கேட்டிருக்காங்க. சோ இப்போ என்ன பண்ணனும்னா, ஒரு ப்ரொஜெக்டைல ப்ரொஜெக்ட் பண்றோம். மேக்ஸிமம் ஹைட்ல வெர்டிகல் வெலாசிட்டி 0வா இருக்கும், ஹாரிசான்டல் வெலாசிட்டி மட்டும் தான் இருக்கும். அந்த ஹாரிசான்டல் வெலாசிட்டிக்கு u cos θ அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதாவது u ஸ்பீட்ல ப்ரொஜெக்ட் பண்றோம், ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் θ இருக்கும். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, மேக்ஸிமம் ஹைட்ல வெலாசிட்டி வந்து half of its initial velocity என்றாங்க. அப்போ மேக்ஸிமம் ஹைட் வெலாசிட்டி கூட half of initial velocity கொடுத்துட்டாங்க. சரிங்களா. மேக்ஸிமம் ஹைட்ல இருக்கிற ஒரே வெலாசிட்டி ஹாரிசான்டல் வெலாசிட்டி. அந்த ஹாரிசான்டல் வெலாசிட்டி u cos θ that is equal to u/2 னு போட்டுங்க. u கேன்சல் பண்ணீங்க. அப்போ cos θ is equal என்ன வருது, 1/2 னு வருது. அப்ப θ 60 டிகிரி இருந்தா தான் cos 60 1/2 வரும் இல்லையா. அப்ப θ வந்து என்ன பண்ணிடலாம், 60 டிகிரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா. அப்போ வந்து ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்கப்பா, θ equal to 60 டிகிரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது மேக்ஸிமம் ஹைட்ப்பா. நீங்க மேக்ஸிமம் ரேஞ்ச்னு கன்ஃபியூஸ் ஆயிராதீங்க. மேக்ஸிமம் ஹைட்ல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A particle of mass m is projected with velocity v making an angle of 45 degree with the horizontal. When the particle lands on the level ground, the magnitude of the change in momentum will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம டிஃப்ரெண்ட் மெத்தட்ல பண்ணலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இங்க ப்ரொஜெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இப்படி தானே வருது. இப்போ ஹாரிசான்டல் டைரக்ஷன்ல வெலாசிட்டி சேஞ்ச் ஆகாது, அப்படியே u cos θ இருக்கும். அப்ப நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸா சொல்லுங்க. ஹாரிசான்டல் டைரக்ஷன்ல வெலாசிட்டி சேஞ்ச் ஆகாதனால momentum do not change in the horizontal direction சொல்றேன். அப்போ change in momentum in the horizontal direction 0 னு வெச்சுக்கலாம். ஓகேங்களா. கரெக்ட்டா தப்பா. இப்போ வெர்டிகல் வெலாசிட்டி இனிஷியல் வந்து uy அப்படி இருக்கும், ஃபைனலா வந்து லேண்ட் ஆகும்போது uy டவுன்வர்ட் இருக்கு. அப்போ வந்து இனிஷியல் சேஞ்ச் இன் மொமெண்டம் எல்லாம் y ஆக்சிஸ் வந்து ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம் எடுத்தோம்னா, ஃபைனல் மொமெண்ட் வந்து மைனஸ் m u sin θ போட்டுங்க. ஏன்னா வெலாசிட்டி வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன். மைனஸ் இனிஷியல் மொமெண்ட் வந்து m into u sin θ போட்டுங்க. அப்ப என்ன வந்து மைனஸ் 2mu sin θ, இங்க மைனஸ் கொடுக்கல, மேக்னிட்யூட் பண்ணா 2mu sin θ ன்னு போட்டுக்கலாம். அப்ப θ எவ்வளவு, 45 டிகிரி. அப்போ 45 டிகிரினா 2mu into sin 45 1/√2. இந்த √2 2 கேன்சல் பண்ணா √2 னு வந்துரும். அப்ப mu into √2 னு வந்துருது. கரெக்ட்டுங்களா. சோ இதான் சேஞ்ச் இன் மொமெண்டம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन கரெக்ட் ஆன்சர். இதே வேற மாதிரி எப்படி பண்ணிருக்கீங்கன்னா, ஃபோர்ஸ் ஈக்குவல் டு நீங்க லோயர் கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. ஃபோர்ஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம் டேக் எதனா படிச்சிருப்பீங்க. அப்ப சேஞ்ச் இன் மொமெண்டம் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டைம்னு படிச்சீங்கன்னா, ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறது இந்த ஸ்பேஸ்ல போகும்போது ஃபோர்ஸ் mg ஃபோர்ஸ் தானே ஆக்ட் ஆயிருக்கும். அப்போ mg ன்னு போட்டுட்டு இன்டு டைம் வந்து என்ன போட்டுருக்குன்னா, டைம் ஆஃப் ஃளைட் டியூரிங்
லெவல் கிரவுண்ட் வரனா டைம் ஆஃப் ஃபிளைட் அப்போ இந்த டைம் ஆஃப் ஃபிளைட் போட டைம் ஆஃப் ஃபிளைட்டுக்கு என்ன ஃபார்முலா 2u sin θ by g. அப்ப 2u sin θ by g ன்னு போட்டுருக்கோம். அப்படி போட்டிருந்தீங்கன்னா இந்த ஜி கேன்சல் ஆயிருக்கும். இப்போ அதே மாதிரி 2mu sin θ வந்திருக்கு. sin θ 1/√2 வந்துச்சுன்னா இப்போ கேன்சல் பண்ணா √2mu அதே ஆன்சர் தான் இப்போ வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் பாருங்க. For angles of projection of a projectile at angles 45 minus θ and 45 plus θ, the horizontal range described by the projectile are in the ratio of dash ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ண 90 தான வருது. அப்போ இந்த ரெண்டு ஆங்கிள் எப்படி இருக்கு? காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள். இப்போ வந்து சேம் வெலாசிட்டில ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தோம்னா காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸுக்கு வந்து ரேஞ்ச் வந்து ஈக்குவல் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ அப்போ இந்த ரெண்டு ஆங்கிளும் ஆட் பண்ணும்போது 90 டிகிரி வரதுனால இது காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் ப்ரொஜெக்ட் பண்ணதுனால காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் டூ ப்ரொஜெக்டைல் சேம் வெலாசிட்டில ப்ரொஜெக்ட் பண்ணா சேம் பாயிண்ட்ல இருந்து ரேஞ்ச் வந்து சேமா இருக்கும். அதனால இந்த क्वेश्चனுக்கு என்ன ஆன்சர் சொல்லிடலாம் சொல்லுங்க. ரேஞ்ச் வந்து ஈக்குவல் 1:1 வந்துருது. அடுத்த क्वेश्चन பாருங்கப்பா. A particle A is dropped from a height and another particle B is projected in horizontal direction with speed of 5 meter per second from the same height. Then correct statement is dash அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு பார்ட்டிகிள ஹாரிசான்டலா 5 மீட்டர் per secondல ப்ரொஜெக்ட் பண்றோம். இன்னொரு பார்ட்டிகிள் டிராப் ஃப்ரம் ஹைட் அப்படின்னு அதே ஹைட்ல இருந்து டிராப் பண்ணியிருக்கோம். இப்படி பண்ணும்போது என்னன்னா இந்த பார்ட்டிகிள் இப்படி வந்து இப்படி கிரவுண்ட் ரீச் ஆயிருக்கும், இந்த பார்ட்டிகிள் இப்படி வந்து கிரவுண்ட் ரீச் ஆயிருக்கும். கரெக்டுங்களா? அப்ப ரெண்டு பாடியும் வெர்டிகல் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றது ஈக்குவலா இருக்கும். அப்ப வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டிகிள் ஹாரிசான்டல் ப்ரொஜெக்ட் பண்ணதால வெர்டிகல் இனிஷியல் வெலாசிட்டி 0 வருது. செகண்ட் பாடிக்கு வெர்டிகல் இனிஷியல் வெலாசிட்டி 0 இருக்கு. அப்ப ரெண்டுமே சேம் டிஸ்பிளேஸ்மென்ட் சேம் ஆக்சலரேஷன் இருக்கு. ரெண்டுத்துக்கும் சேம் ஆக்சலரேஷன் சேம் வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மென்ட் ரெண்டுத்துக்குமே சேம் டிஸ்பிளேஸ்மென்ட் இருக்கு. அப்ப வெர்டிகல் டைரக்ஷன் போட்டோம்னா h ud plus half ad ஸ்கொயர் போட்டோம்னா ரெண்டு கேஸ்லயும் u 0 தானே. அப்போ half ad ஸ்கொயர் சேமா வந்திருக்கு. அப்ப டைம் வந்து சேமா இருக்கும். So that both bodies will reach the ground same time. அதாவது simultaneously both bodies reach the ground simultaneously அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும்ப்பா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் பாருங்க. Two projectiles of same mass and with the same velocity are thrown at an angle 60 degree and 30 degree with the horizontal. Then which will remain same சொல்லிருக்காங்க. 60 and 30 ஆட் பண்ணா 90 தான வருது. அப்ப காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ல சேம் வெலாசிட்டில ப்ரொஜெக்ட் பண்ணா அப்ப ரேஞ்ச் ஆஃப் தி ப்ரொஜெக்டைல் சேமா இருக்கும். கரெக்ட்டுங்களா? சோ தட் ரேஞ்ச் ஆஃப் தி ப்ரொஜெக்டைல் சேம். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணும்போது 90 டிகிரியா இருந்து ரெண்டு ப்ரொஜெக்டைலுக்கும் சேம் வெலாசிட்டில ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தா அப்ப ரேஞ்ச் வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சோ ரேஞ்ச் ஆஃப் தி ப்ரொஜெக்டைல் இஸ் சேம் அப்படின்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. If a body A of mass m is thrown with a velocity v at an angle of 30 degree to the horizontal and another body B of the same mass is thrown with the same speed at an angle of 60 degree to the horizontal, the ratio of the horizontal range of A to that of B. Same question திருப்பி ரிப்பீட் பண்ணிருக்காங்க. அப்படி தான பாது? சரி. அப்ப என்ன பண்ணிரலாம்? இந்த ரெண்டு ஆங்கிள் 30 60 ஆட் பண்ணா 90 வருது. அப்ப காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ல ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. சேம் ஸ்பீட்ல ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. சோ தட் ரேஞ்ச் ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். அப்படினா ரேஞ்ச் வந்து 1:1 அப்படின்னு வந்துருது. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The maximum range of a gun of horizontal terrain is 16 km if g equal to 10 meter per second square. The muzzle velocity of shell must be அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மேக்ஸிமம் ரேஞ்ச் அதாவது ரேஞ்ச் ஃபார்முலா u ஸ்கொயர் sin 2θ டிவைட் பை g. இப்போ ரேஞ்ச் வந்து மேக்ஸிமமா இருக்கணும்னா sin 2θ 1ன்னு வரணும். அப்போ மேக்ஸிமம் ரேஞ்ச் எவ்வளவு சொன்னாங்க? 16 கிலோமீட்டர். அப்போ மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து 16 கிலோமீட்டர். கிலோமீட்டர் மீட்டரா மாத்தீங்க. அப்போ 30 போட்டுருங்க. சரிங்களா? ஈக்குவல் டு u ஸ்கொயர் பை g வந்து 10ன்னு போடுங்க. இந்த 10 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ u ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16 இன்டு இங்க 30 இது ஒரு 0 சேர்த்து 10 பவர் 4 வந்துருது. இப்போ ரூட் எடுங்கப்பா. u இஸ் ஈக்குவல் டு 4 இன்டு 10 பவர் 4 ரூட் எடுத்தா 10 பவர் 2. அப்போ 10 பவர் 2ன்னா அப்ப என்ன பண்ணிடலாம்? 100 400 வந்தது. அப்போ 400 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது. சரிங்களா? மசில் வெலாசிட்டி அப்படின்றது இங்க ஒண்ணு சொல்லியிருக்காங்க. இந்த மசில் வெலாசிட்டி அப்படின்றதுன்னா அந்த இதை ஃபயர் பண்ணும்போது அந்த ஷெல் வந்து எந்த வெலாசிட்டில வெளியே வருமோ அந்த இனிஷியல் வெலாசிட்டி அதை தான் நம்ம மசில் வெலாசிட்டி எடுத்துக்கிறோம். அதாவது ஒரு கன் எடுக்கிறோம். இந்த கன் எடுத்து இப்படி ஃபயர் பண்ணும்போது இங்க வந்து புல்லட் இனிஷியல் வெலாசிட்டி சம் வெலாசிட்டி வெளியே வருது. அதுதான் மசில் வெலாசிட்டி. நாம தானே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி கொடுக்குறோம். அதனால அப்படின்னு எடுத்துக்கிறோம்ப்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்கப்பா.